சிவசிவம் நாராயணம். தினம் ஒரு சத்திய வார்த்தை. சிவசிவம் நாராயணம் மானிடர்க்கு அறிவு சொல்கிறது. அன்னப்படிகள் அருமையாய் கொடுக்க வேணும், அரிசிப்படிகள் அன்பாய் கொடுக்க வேணும். அன்னதானங்கள் கொடுக்கிற நேரமது பூசை முகம் வைத்து பூசை முகத்திலே நின்று கொண்டு சிவஞானம் சொல்லி அன்னமும் கொடுக்க வேணும். இதன் பொருள் என்னவென்றால், சிவசிவம் நாராயணம் மானிடர்க்கு அறிவு சொல்கிறது. சிவசிவம் நாராயணம், சிவன் சக்தி நாராயணர், முப்பொருளும் ஒரு பொருளாய் இருக்கின்ற நாராயணர் கூறுகின்றார். காக்கும் கடவுளாகிய நாராயணர் மக்களாகிய நமக்கு சில அறிவு போதனைகளை சொல்லுகின்றார். அன்னப்படிகள் அருமையாய் கொடுக்க வேணும். அன்னப்படிகள், தானத்தில் சிறந்தது அன்னதானம். இந்த அன்னதானங்கள் கோயில்களிலே கொடுப்பார்கள். அப்போது என்ன செய்ய வேண்டுமாம்? அதை அருமையாக பற்றுதலோடு அன்பாக கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கிற அந்த அன்னதானத்தை தான் இறைவன் ஏற்றுக்கொள்வார். மனதில் வேண்டா வெறுப்போடு மிகவும் கஷ்டப்பட்டு கொடுக்கிறது எல்லாம் இறைவனுக்கு பிடிக்காது. அது இறைவனுக்கு என்று சொன்னாலும் மக்களுக்கே போய் சேர்கின்ற தானமாக இருக்கின்ற காரணத்தால் அதை அருமையாக கொடுக்க வேண்டும், அன்பாக கொடுக்க வேண்டும் என்று கூறுகின்றார். அரிசிப்படிகள் அன்பாய் கொடுக்க வேண்டும். அதே மாதிரி தன்னால் அன்னதானம் வைத்து கொடுக்க முடியவில்லை என்றாலும் அரிசி நீங்கள் அன்னதானம் வைத்து கொள்ளுங்கள் என்று அரிசி, அதற்கு தேவையான உபபொருட்கள், காய்கறிகள், பருப்பு, அதுக்கு தேவையான மசாலா ஐட்டங்கள், இது போன்ற பொருட்களை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று கூறுகின்றார். அன்னதானங்கள் கொடுக்கிற நேரம் அது, அதாவது எப்படி அன்னதான சிறப்பு செய்யணுங்கிறத பற்றி சொல்லியிருக்கின்ற இடம் இது. பூசை முகம் வைத்து பூசை முகத்திலே நின்று கொண்டு என்ன செய்யணுமா? அந்த அன்னதானம் அன்னத்தை சமையல் பண்ணி எடுத்து அதை பூஜை முகத்திலே அவருக்கு முன்னாடி கொண்டு வைத்து சிவஞானம் சொல்லி அன்னமும் கொடுக்க வேணும். இறைவனுக்கு எல்லா ஆலயங்களிலும் ஒவ்வொரு வழிபாட்டு முறைகள் வைத்திருப்பாங்க. உகப்படிப்பு பாடல் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அது அந்த பாடலை பாடி சிவஞானம் சொல்லி அன்னமும் கொடுக்க வேண்டும் என்று கூறுகின்றார். அப்படி நீங்கள் அன்பாக செய்கின்ற தர்மத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, கோயிலில் ஏதாவது சிறு பிரச்சனைகள் இருக்கும், கோயில் நட பூட்டி இருக்கும், அவங்க அன்ன தர்மம் பண்றோம் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு வெளியே வச்சு எல்லாமே பண்ணி மக்களை கூப்பிட்டு பந்தி விளம்புவாங்க. ஆனால் அங்கே அந்த பூஜா காரியங்கள் எதுவுமே இருக்காது, கோயில் நடையும் பூட்டி தான் இருக்கும். இது வீம்புல ஒரு குடும்ப தகராறு, ஊர் தகராறு, இது போன்ற காரணங்களுக்காக அப்படி செய்வாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அது போன்ற தர்மங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நீங்கள் அப்படி செய்தால் அது எங்களுக்கு வர்மமாகும் என்று இதற்கு பின்னுள்ள வரிகளில் கூறுகின்றார். நீங்கள் எனவே அது போன்று செய்யாதீர்கள் என்று. அன்பானவர்களே, இதில் இருந்து நாம் யாருக்கு தர்மம் கொடுத்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? இறைவனை மனதார நினைத்து, நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மந்திரம் மனதில் வைத்திருப்போம். எந்த இறைவனை வணங்குகின்றார்களோ அந்த மந்திரத்தை மனதில் வைத்திருப்போம். அதை சொல்வது பழக்கமாக இருக்கும். சிலர் வாழ்க வளமுடன் என்று சொல்வார்கள். நான் சிவசிவம் நாராயணம் என்று சொல்வேன். சிலர் சிவார்ப்பணம் என்பார்கள், சிலர் கிருஷ்ணார்ப்பணம் என்பார்கள். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக மனதில் வைத்திருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் அந்த மந்திரத்தை உங்கள் மனதில் நினைத்து, நான் கொடுக்கின்ற இந்த என்னால் முடிந்த இந்த தர்மம் சிறப்பாக இருக்க வேண்டும் ஐயா, இறைவா, அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும் என்று நாம் மனதார அன்பாக ஒரு பற்றுதலோடு அதை செய்ய வேண்டும். வேண்டா வெறுப்பில் நாம் செய்யக்கூடாது என்று தர்மத்தின் சிறப்பை இறைவன் கூறுகின்றார். இறைவனே நமக்கு விளக்கமாக சொல்லி தருகின்றார். இதை நாம் காதால் கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவோம். சிவசிவம் நாராயணம். சிலர்
பிறந்த நாட்களில், திருமண நாட்களில் எல்லாம் ஒவ்வொரு, அதாவது முதியோர் இல்லங்கள், அனாதை இல்லங்கள், சில மடங்கள், இப்படிப்பட்ட இடங்களுக்கெல்லாம் ஏழை எளிய காப்பகங்களுக்கெல்லாம் சென்று அன்னதானம் கொடுப்பார்கள். அது மிக சிறப்பான ஒன்று. நிச்சயமாக அப்படியெல்லாம் செய்வது நமக்கு அது ஒரு தர்மம், அது ஒரு புண்ணிய செயலாக மாறும், புண்ணிய கணக்கில் போய் சேரும். அங்கேயும் இறைவனை நினைத்து வாழ்த்தி போற்றி அதையே செய்கின்றார்கள். இவையெல்லாம் நமக்கு நன்மை பயக்கும் என்று இறைவன் சொல்லுகின்ற வாசகமாகும். சிவசிவம் நாராயணம்.